மழை பெய்து கொண்டிருந்த அந்த இரவு முழு நகரமும் தூங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் பழைய அருணோதயம் ரயில் நிலையம் மட்டும் இன்னும் விழித்திருந்தது. அந்த நிலையத்தில் ஒவ்வொரு இரவும் சரியாக 11:47க்கு ஒரு பெண் வந்து அமர்வாள். வெள்ளை சால்வை, கையில் பழைய டைரி, கண்களில் சொல்ல முடியாத சோகம். அவள் யாரென்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த இரவில் அவளை முதன்முறையாக கவனித்தான் ஆதவன். ஆதவன் ஒரு புகைப்பட கலைஞன். மழை, இரவு, தனிமை இவற்றை புகைப்படமாக பிடிப்பது அவனுடைய பழக்கம். அன்று அவன் ரயில் நிலையத்தில் புகைப்படம் எடுத்துக்கொண்டிருந்த போது அந்த பெண் அவனது கேமரா ஃப்ரேமுக்குள் வந்தாள். அவள் அமர்ந்திருந்த விதத்தில் ஏதோ ஒரு கதை இருந்தது. அவன் மெதுவாக அவள் அருகே சென்றான். "எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு போட்டோ எடுக்கலாமா?" பெண் மெதுவாக தலை நிமிர்ந்து பார்த்தாள். அந்த ஒரு பார்வை ஆதவனுக்கு நேரமே நின்று போனது போல இருந்தது. அவளின் கண்கள் மிகவும் அழகாக இருந்தன. ஆனால் அந்த அழகுக்குள் ஒரு ஆழமான வலி இருந்தது. "என் முகத்தை யாரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டாம்" என்று அவள் மெதுவாக சொன்னாள். அவள் குரல் கூட மழை போல இருந்தது. "ஏன்?" என்று கேட்டான் ஆதவன். அவள் சிரித்தாள். அந்த சிரிப்பில் மகிழ்ச்சி இல்லை. "நினைவில் வைத்துக் கொண்டவர்கள் எல்லாரும் என்னை இழந்து விட்டார்கள்." அந்த வார்த்தை ஆதவனின் மனதில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. அவள் பெயர் யாழினி. அதற்கு பிறகு தினமும் இரவு 11:47க்கு ஆதவன் அந்த நிலையத்திற்கு செல்ல ஆரம்பித்தான். முதல் சில நாட்கள் அவர்கள் வெறும் பேச்சுகள் மட்டுமே பேசினர். மழை பற்றி, பழைய பாடல்கள் பற்றி, தனிமை பற்றி. ஆனால் ஒவ்வொரு நாளும் யாழினி பற்றி ஒரு புதிர் உருவாகிக் கொண்டே இருந்தது. ஏனென்றால் அவள் ஒருபோதும் பகலில் வரமாட்டாள். அவள் போன் பயன்படுத்த மாட்டாள். அவள் வீடு எங்கே என்று சொல்ல மாட்டாள். மிக முக்கியமாக அவள் எப்போதும் 12 மணிக்கு முன்பே காணாமல் போய்விடுவாள். ஒரு நாள் ஆதவன் அவளை பின்தொடர முடிவு செய்தான். அன்று மழை மிக அதிகமாக பெய்தது. யாழினி நிலையத்திலிருந்து எழுந்து நடக்க ஆரம்பித்தாள். ஆதவன் மெதுவாக அவளை பின்தொடர்ந்தான். அவள் நகரத்தின் எல்லையை தாண்டி பழைய ஒரு தெருவிற்குள் சென்றாள். அந்த தெருவில் எல்லா வீடுகளும் பழையவை. மழை நீர் வழிந்த சுவர்கள், ஒளி இல்லாத ஜன்னல்கள். யாழினி ஒரு வீட்டின் முன் நின்றாள். அந்த வீட்டை பார்த்தவுடன் ஆதவனின் உடல் முழுவதும் நடுங்கியது. ஏனென்றால் அந்த வீடு பல வருடங்களாக காலியாக இருந்த வீடு. அங்கு யாரும் வசிக்கவில்லை என்று நகரமெங்கும் பேசப்பட்டது. யாழினி கதவை திறந்து உள்ளே சென்றாள். ஆதவன் மெதுவாக அருகே சென்றான். கதவு சற்றே திறந்திருந்தது. அவன் உள்ளே பார்த்தான். வீட்டுக்குள் தூசி மட்டுமே இருந்தது. யாருமில்லை. "யாழினி?" அவன் அழைத்தான். பதிலில்லை. அந்த நேரத்தில் அவன் காலடியில் ஏதோ ஒன்று பட்டது. அவன் கீழே பார்த்தான். ஒரு பழைய புகைப்படம். அதை எடுத்து பார்த்தவுடன் அவனுடைய இதயம் நின்று போனது. அந்த புகைப்படத்தில் இருந்தது யாழினி. ஆனால் புகைப்படத்தின் கீழே எழுதப்பட்டிருந்த தேதி 1998. அதற்கு கீழே ஒரு வரி: "மறைந்தவர் யாழினி." ஆதவன் மூச்சே விட முடியாமல் நின்றான். இது எப்படி சாத்தியம்? அடுத்த நாள் அவன் அந்த வீட்டை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தான். அப்போதுதான் அவனுக்கு உண்மை தெரிய வந்தது. 25 வருடங்களுக்கு முன்பு அந்த வீட்டில் யாழினி என்ற பெண் வாழ்ந்திருக்கிறாள். அவள் ஒரு இசைக்கலைஞன் மீது காதலித்திருக்கிறாள். ஆனால் ஒரு இரவு ரயில் நிலையத்தில் அவனை காத்திருந்தபோது விபத்தில் உயிரிழந்திருக்கிறாள். அதன் பிறகு ஒவ்வொரு மழை இரவும் அந்த நிலையத்தில் வெள்ளை சால்வை அணிந்த பெண்ணை மக்கள் பார்த்ததாக கதைகள் பரவியிருந்தன. ஆதவன் அதை நம்ப மறுத்தான். இல்லை, அவள் உண்மையானவள். அந்த இரவு மீண்டும் அவன் நிலையத்திற்கு சென்றான். 11:47. யாழினி மீண்டும் வந்தாள். அதே சிரிப்பு, அதே சோகம். ஆதவன் நேராக கேட்டான், "நீ மனிதனா?" யாழினி சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு மெதுவாக கேட்டாள், "நான் இல்லை என்றால் நீ பயந்து போய்விடுவாயா?" ஆதவன் பதில் சொல்லவில்லை. அவன் கண்களில் காதல் இருந்தது, பயமில்லை. அந்த இரவு முதல் அவர்களுக்குள் காதல் மலர ஆரம்பித்தது. ஆனால் அது சாதாரண காதல் இல்லை.
ஒரு உயிருள்ள மனிதன், ஒரு மரணத்தின் நிழல். அவர்களுக்கிடையிலான காதல். யாழினி இசை பாடுவாள். ஆதவன் அவளை புகைப்படம் எடுக்க முயற்சி செய்வான். ஆனால் விசித்திரமாக அவள் எந்த புகைப்படத்திலும் தெளிவாக வரமாட்டாள். எப்போதும் மங்கலாகவே இருப்பாள். ஒரு நாள் யாழினி ஆதவனிடம் கேட்டாள், ஒரு நாள் நான் மறைந்து போனால் என்னை மறந்து விடுவாயா? உன்னை மறக்கிற அளவுக்கு நான் சாதாரணமில்லை. யாழினி கண்களில் கண்ணீர் வந்தது. அந்த இரவு முதல் முறையாக அவள் ஆதவனின் கையை பிடித்தாள். அவள் கை மிகவும் குளிராக இருந்தது. ஆனால் அந்த குளிர் கூட ஆதவனுக்கு நிம்மதியாக இருந்தது. அடுத்த சில நாட்களில் ஆதவன் யாழினியின் பழைய வாழ்க்கை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள ஆரம்பித்தான். அவள் காதலித்த இசைக்கலைஞன் பெயர் விக்ரம். ஆனால் அதிர்ச்சியான விஷயம், விக்ரம் உயிருடன் இருந்தான். இப்போது வயதான இசையாசிரியராக நகரத்தின் மறுபக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆதவன் உடனே அவனை சந்திக்க சென்றான். விக்ரம் பழைய பியானோ வாசித்துக் கொண்டிருந்தான். ஆதவன் யாழினியின் பெயரை சொன்னவுடன் அவனுடைய கைகள் நடுங்கின. அந்த பெயரை நீ எங்கிருந்து கேட்டாய்? ஆதவன் எல்லாவற்றையும் சொன்னான். விக்ரமின் முகம் வெளிரி போனது. இல்லை, அது முடியாது. பிறகு மெதுவாக உண்மையை சொன்னான். அன்று யாழினி விபத்தில் இறக்கவில்லை. அவள்தான் தற்கொலை செய்து கொண்டாள். ஏனென்றால் விக்ரம் அவளை ஏமாற்றியிருந்தான். வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்திருந்தான். அதை அறிந்த யாழினி அந்த இரவு ரயில் முன் குதித்துவிட்டாள். ஆதவனின் கண்கள் அதிர்ச்சியில் உறைந்தன. அவளுக்கு இந்த உண்மை தெரியுமா? விக்ரம் அழ ஆரம்பித்தான். அவள் இறந்த நாளிலிருந்து நான் ஒரு நாளும் அமைதியாக வாழவில்லை. அந்த இரவு ஆதவன் மீண்டும் யாழினியை சந்தித்தான். ஆனால் இந்த முறை அவளின் கண்களில் வேறு ஏதோ இருந்தது. அவள் ஏற்கனவே எல்லாம் தெரிந்தவள் போல இருந்தாள். நீ விக்ரமை பார்த்தாயா என்று கேட்டாள். ஆதவன் அமைதியாக நின்றான். அவன் இன்னும் அழுகிறானா என்று கேட்டாள். அந்த ஒரு கேள்வியில் 25 வருட வலி இருந்தது. யாழினி, அவன் என்னை காதலிக்கவில்லை என்பதை நான் இறப்பதற்கு முன்பே தெரிந்து கொண்டேன். ஆதவன் அதிர்ச்சியடைந்தான். அப்படி இருக்க ஏன்? யாழினி மெதுவாக சிரித்தாள். சில காதல்கள் நம்மை உயிரோடு விடாது. மழை இன்னும் அதிகமாக பெய்தது. அந்த இரவு யாழினி முதல் முறையாக அழுதாள். நான் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டுமாதவா? ஆனால் ஏதோ ஒன்று என்னை இங்கே கட்டி போட்டிருக்கிறது. ஆதவன் அவளின் கைகளை பிடித்தான். நான் இருக்கிறேன். யாழினி தலையசைத்தாள். அதுதான் பிரச்சனை. என்ன? நான் உன்னை காதலிக்க ஆரம்பித்து விட்டேன். அந்த வார்த்தை ஆதவனின் இதயத்தை உடைத்தது. ஏனென்றால் அவன் அறிந்திருந்தான், இந்த காதலுக்கு முடிவு மகிழ்ச்சியாக இருக்காது. அடுத்த நாள் முதல் யாழினி வரவே இல்லை. 11:47. நிலையம் வெறுமை. மழை மட்டும். 1 வாரம், 2 வாரம் யாழினி காணாமல் போனாள். ஆதவன் பைத்தியமாக அவளை தேட ஆரம்பித்தான். ஒரு நாள் அந்த பழைய வீட்டுக்குள் மீண்டும் சென்றான். அங்கு ஒரு பழைய டைரி கிடைத்தது. அது யாழினியின் டைரி. அதில் கடைசி பக்கம் மட்டும் திறந்திருந்தது. நான் ஒருவரை மீண்டும் காதலிக்கிறேன். ஆனால் இந்த முறை நான் அவரை இழக்க விரும்பவில்லை. அதனால் நான் போகிறேன். டைரிக்குள் ஒரு புகைப்படம் இருந்தது. அது ஆதவனின் புகைப்படம். அவன் எப்போதும் எடுத்ததில்லை. ஆனால் அந்த புகைப்படத்தில் அவன் தூங்கிக் கொண்டிருந்தான். அவன் நடுங்கினான். இது எப்படி சாத்தியம்? அந்த நேரத்தில் டைரிக்குள்ளிருந்து ஒரு சிறிய காகிதம் கீழே விழுந்தது. அதில் ஒரு முகவரி. ஆதவன் உடனே அந்த முகவரிக்கு சென்றான். அது நகரத்துக்கு வெளியே இருக்கும் பழைய மருத்துவமனை. அங்கு சென்றவுடன் ஒரு வயதான நர்ஸ் அவனை பார்த்தவுடன் அதிர்ந்தாள். நீ ஆதவனா? ஆமாம். அவள் கண்களில் கண்ணீர் வந்தது. 25 வருடங்களுக்கு முன்பு நீ இங்கே இருந்தாய். ஆதவன் அதிர்ச்சியடைந்தான். என்ன சொல்கிறீர்கள்? அந்த ரயில் விபத்தில் யாழினி மட்டுமில்லை, நீயும் இருந்தாய். உலகமே சுற்றியது போல ஆதவனுக்கு தோன்றியது. இல்லை, அது முடியாது. நர்ஸ் மெதுவாக ஒரு பழைய ஃபைலை அவனிடம் கொடுத்தாள். அதில் இருந்த பெயர் ஆதவன், நினைவிழப்பு நோயாளர். அந்த இரவு விபத்தில் யாழினியை காப்பாற்ற முயன்ற சிறுவன் ஒருவன் இருந்திருக்கிறான்.
அவன் தலையில் அடிபட்டு நினைவிழந்திருக்கிறான். அந்த சிறுவன் ஆதவன். அவனுடைய பழைய நினைவுகள் எல்லாம் அழிந்துவிட்டன. ஆனால் அவனுடைய மனம் மட்டும் யாழினியை மறக்கவில்லை. அதனால்தான் 25 வருடங்களுக்குப் பிறகும் அவன் மீண்டும் அந்த நிலையத்திற்கு திரும்பியிருந்திருக்கிறான். ஆதவன் உடைந்து அழ ஆரம்பிட்டான். அந்த இரவு மீண்டும் மழை பெய்தது. 11:47 அவன் நிலையத்திற்கு சென்றான். இந்த முறை யாழினி அங்கே நன்றிருந்தாள். ஆனால் அவள் மெதுவாக வெளிச்சமாக மாறிக்கொண்டிருந்தாள். நீ எல்லாம் நினைவுபடுத்திக் கொண்டாயா என்று கேட்டாள். ஆதவன் கண்ணீருடன் தலையசைத்தான். நீ போகக்கூடாது. யாழினி மெதுவாக சிரித்தாள். இப்போது நான் போகலாம் ஆதவா? ஏன்? ஏனென்றால் யாரோ ஒருவர் என்னை இறுதியாக நினைவில் வைத்திருக்கிறார். ஆதவன் அழுதான். நான் உன்னை காதலிக்கிறேன். யாழினி அருகே வந்து அவன் நெற்றியில் மெதுவாக முத்தமிட்டாள். நானும். அடுத்த நொடி அவள் மழைக்குள் கரைந்து போனாள். அந்த இரவு முதல் 11:47க்கு அந்த நிலையத்தில் யாரும் அந்த பெண்ணை பார்க்கவில்லை. ஆனால் ஒவ்வொரு மழை இரவிலும் அந்த நிலையத்தில் ஒரு பழைய பாடல் மட்டும் கேட்கும். அது யாழினி பாடிய பாடல் என்று நகரம் இன்னும் சொல்கிறது.